அனைவருக்கும் வணக்கம். ஜூனியர் நேஷனல் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கிழக்கு மாகாணத்துக்குரிய போட்டிகள் இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிர்வரும் 13, 14, 15ஆம் தேதிகளில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிகள் 13ஆம் தேதி பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு 15ஆம் தேதி நிறைவடையக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த போட்டிகள் ஒரு ரேட்டட் போட்டிகள் என்பதை கவனித்து கொள்ளுங்க. இந்த நேஷனல் ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இந்த முறை மாகாண மட்ட போட்டிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு தேசிய மட்ட போட்டிகளாக இருந்து இப்பொழுது மாகாண மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் மாத்திரம் தேசிய மட்டத்தில் பங்கு பெற்றக்கூடிய அளவில் இந்த போட்டிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக முதலாவது ரேட்டட் டூர்னமெண்டாக அனைவரும் பங்கு பெற்றக்கூடிய 20 வயதுக்கு குறைந்த அனைவரும் பங்கு பெற்றக்கூடியவாறு இருக்கக்கூடிய ஒரு ரேட்டட் டூர்னமெண்டாக முதல் முறையாக கிழக்கு மாகாணத்தில் போட்டிகள் நடைபெறுகின்றன. ஏற்கனவே மாகாண மட்டத்தில் நடைபெறக்கூடிய ஒரே ஒரு ரேட்டட் போட்டியாக இருக்கிறது மேஜர் சுற்று போட்டிகள். இந்த மேஜர் சுற்று போட்டிகளில் நொவிஸில் தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் மாத்திரம் பங்கு பெற்றலாம் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் இந்த போட்டிகளில் 20 வயதுக்கு குறைந்த அனைவரும் பங்கு பெற்றலாம் என்கின்ற ஒரு விதிமுறை இருப்பதனால் இது பெரிய அளவு சிறுவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த போட்டிகளுக்கான தகவல்கள் அறிவிக்கப்பட்டவுடன் இந்த போட்டிகளை கிழக்கு மாகாணத்துக்குரிய போட்டிகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் அதற்குரிய விண்ணப்பத்தை நாங்கள் சமர்ப்பித்து அந்த போட்டிகளை நடத்துவதற்கான அனுமதியை எமது சிங்கிங் செஸ் கழகம் சார்பாக நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு அதை பெற்றிருந்தோம். இந்த விண்ணப்பங்களானது ஒரு போட்டியின் அடிப்படையில் நடத்தப்படுகின்ற விண்ணப்பங்கள். ஏற்கனவே அது சம்பந்தமாக நான் பெற்றார்களுக்கும் வீரர்களுக்கும் நான் தெரிவித்திருக்கிறேன். இந்த விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன என்கின்ற தகவலை நான் பொது வழியில் அந்த நேரத்தில் நான் தெரிவித்திருந்தேன். அதன் அடிப்படையில் இந்த போட்டித்தன்மை உள்ள இந்த விண்ணப்பங்கள் மூலமாக இது எமக்கு பல சவால்களாக இருந்தாலும் இந்த போட்டிகளை நடத்துவது, அதே நேரத்தில் இந்த போட்டிகளை நடத்துவதால் எங்களுக்கான அந்த நஷ்டமடையக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் எமது மாணவர்கள் எமது வீரர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த போட்டிகளுக்கான விண்ணப்பங்களை நாங்கள் அனுப்பி அதை நடத்துவதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறோம். அடுத்ததாக இந்த போட்டிகள் நடைபெறும் தினம் சம்பந்தமாக சிலர் தொடர்பு கொண்டு இந்த போட்டிகள் நடைபெறுகின்ற டேட்களை மாற்ற சொல்லி சில பேர் கேட்டிருந்தீர்கள். ஸோ இந்த போட்டிகளை நடத்துவதற்கான தினங்களாக 13, 14, 15ஆம் தேதிகள் மாத்திரமே சதுரங்க சம்மேளனத்தினால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய காரணம் இந்த போட்டிகளினுடைய இறுதி தேசிய மட்ட போட்டிகள் இந்த மாத இறுதியில் நடைபெற இருப்பதாக சம்மேளனத்தினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இந்த வார இறுதியில் மாத்திரமே இந்த போட்டிகளை நடத்துவதற்குரிய அனுமதி இருக்கிறது. ஸோ அதே நேரத்தில் நீங்கள் ஒரு போட்டிகளில் மொத்தமாக 7 சுற்றுகளை கொண்ட போட்டிகளாக இருக்கும். நீங்கள் ஒரு சுற்று போட்டிகள் விளையாடாமல் விட்டால் கூட நீங்கள் ஏனைய சுற்றுகளை விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் அதற்கு முன்பாக நீங்கள் அந்த ஒரு சுற்றுக்கு நீங்கள் வரப்போவதில்லை என்று சொன்னால் சீஃப் ஆர்பிட்டரிடம் அறிவிப்பதன் மூலம் நீங்கள் 2வது சுற்றுக்கு வரவில்லை, 3வது சுற்றிலிருந்து மறுபடி நீங்கள் போட்டிகளை தொடர்ந்து விளையாட உள்ளீர்கள் என்று நீங்கள் அறிவிக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த போட்டிகளை தொடர்ந்து விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த போட்டிகளானது கல்லடி மோத்துவாரம் விபுலானந்தா வித்தியாலயத்தில் உள்ள மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிகளுக்குரிய பதிவுகளை மேற்கொள்ளும் போது அந்த குறிப்பிட்ட தினத்துக்கு முன்னர் டெட்லைனுக்கு முன்பாக இந்த பதிவுகளை மேற்கொண்டு கொள்ளுங்கள். காரணம், அதற்கு பின்னர் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குரிய வீரர்களை தாண்டுமாக இருந்தால் அந்த பதிவுகள் இந்த டெட்லைன் ஆனது மேலும் நீடிக்கப்படாது. ஸோ நீங்கள் அந்த பதிவு திகதிக்கு முன்னர் மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து பதிவுகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு பின்னர் அந்த டெட்லைனை நீடிப்பதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானம் ஏற்கனவே எவ்வளவு வீரர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்ட பிறகுதான் அந்த தீர்மானம் எடுக்கப்படும். மேலதிகமாக பதிவுகளை மேற்கொள்வதற்கு நேரம் வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பாக. அடுத்ததாக இந்த போட்டிகள் நான் மீண்டும் சொல்கிறது எமது மாவட்டத்திற்கு உள்ள வீரர்களுக்கு மிகவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த போட்டிகள் இருக்கிறது. காரணம், இந்த ரேட்டட் போட்டிகள் முதலாவது தடவையாக அனைவரும் விளையாடக்கூடிய ஒரு ரேட்டட் போட்டிகளாக இந்த போட்டிகள் அமைகின்றது. ஸோ இதுக்கான ஆதரவை நீங்கள் வழங்கும் இடத்து தொடர்ச்சியாக இது போன்ற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பதில் எங்களது சிங்கிங் செஸ் கழகமானது எப்பொழுதும் முன்னிற்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது போல சந்தர்ப்பங்களை எமது வீரர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால், அதற்கு நீங்கள் ஆதரவு தருவீர்களானால் இதை தொடர்ச்சியாக இவ்வாறான முயற்சிகளில் எங்களால் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அனைவரும் இந்த போட்டிகளுக்கு ஒத்துழைப்பை வழங்கி இந்த போட்டிகளை
சிறந்த முறையில் நடத்துவதற்கு உதவுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.